சூப்பரான மிளகு குழம்பு செய்யலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் மாறக்கூடாது, அட் த சேம் டைம் நல்லா வறுபட்டுக்கணும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நினச்சி கரைச்சி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா புளியோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுது அதில் சேர்த்துட்டு இது நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டுடுங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நிறைய நல்லெண்ணெய் மேலே விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டோம்னா இது இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மிளகு குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த கடாயிலே வந்து இந்த சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.